அம்மா கூட பேசணும், விளையாடணும், வெளியில போகணும்னு சொன்னீங்க. ஆனா என்னை பெத்த அம்மானா இப்ப தாத்தா வீட்டுக்கு போனாங்கல்ல, அப்ப ஏன்டா என்னையும் கூட்டிட்டு போல? சின்ன பொண்ணு இந்த வெண்பா, அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு. கூடவே இருக்கும், எல்லாத்தையும் கவனிக்கிறோம், நமக்கு இந்த கேள்வி தோணல பாரு. இந்த ஒரு கேள்வி போதும், அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்றேன். ராஜி, சொல்லுங்க ராஜி. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே தனிமையில இனிமை கண்டுட்டு இருக்கியா? நான் தனியால இல்ல, என் கூட நிஷா இருக்கா. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியே ஸ்பீக்கர்ல போடு, 2 பேர்கிட்டயும் சேர்த்தே பேசிடுறேன். நிஷா, ராஜி உன்கிட்டயும் பேசணுமா? ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க. போடுக்கா. அம்மா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ரேணுகா கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். அத நான் கேட்கலாமா? என்கிட்ட என்ன ராஜி கேட்கணும்? என் பெர்மிஷன் எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? நீங்க எப்பவுமே என்ன வேணாலும் கேட்கலாம் ராஜி. என்ன வேணா கேட்கலாமா? அப்ப ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறேன், நீ உண்மையிலே ரேணுகா தானா? என்ன என்ன கேட்டீங்க ராஜி? ஏய், அப்படியே காதுல கேட்காத மாதிரி எல்லாம் நடிக்க கூடாது. இவ்வளவு சத்தமா பேசுற, உனக்கு காதுல விழல? சொல்லு, உண்மையிலே நீ ரேணுகாவா? ராஜி, என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? இத பாரு, என்கிட்ட நீ எதையும் மறைக்க வேண்டாம். என்கிட்ட இருந்து யாரும் எதையும் மறைக்கவும் முடியாது. உண்மையை சொல்லு, உண்மையிலேயே நீ ரேணுகா தானா? என்ன நிஷா, ராஜி என்னென்னமோ கேக்குறாங்க, எனக்கு புரியல. அம்மா, என்ன கேள்வி இது? இந்த கேள்விதான் இத்தனை நாள் என் அக்காவை துரத்தி அடிச்சுச்சு. அந்த மல்லி இந்த கேள்வியை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அவ கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கா. இத நீங்களும் கேட்டு அவளை காயப்படுத்தணுமா? நிஷா, நீ வேணா உன் பழைய அக்கா பாசத்துல அவளை பார்த்து அப்படியே உருகலாம். எனக்கெல்லாம் உருக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வேண்டியது உண்மை மட்டும்தான். அவ உண்மையிலேயே ரேணுகாவா இல்லையா? ராஜி, அந்த மல்லியும் மனோகரும் இந்த கேள்வியை வச்சுக்கிட்டுதான் என்ன பிசாசு மாதிரி பொறன்னாங்க, என்ன பிச்சு தின்னாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போனாங்கல்ல. டிஎன்ஏ டெஸ்டே நான் கதிரேசன் பொண்ணுதான், நான் ரேணுகான்னு வந்துருச்சு இல்ல. இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் ராஜி? இத பாரு, எனக்கு இந்த கண்ணீர் டிராமாலாம் வேண்டாம். நான் யாரையும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா அதுக்கு பின்னாடி சரியான காரணம் இல்லாம கண்டிப்பா இருக்காது. இத்தனை நாள் நானும் உன்னை நம்பிட்டு தானே இருந்தேன். ஆனா என் பொடனில அடிச்ச மாதிரி ஒரு உண்மை எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அதனாலதான் நான் கேக்குறேன், நீ உண்மையிலே ரேணுகா தானா? நீ வெண்பாவோட அம்மாவா? ஏதோ விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க. இந்த ரகு மூலமா எதையும் தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்க. இப்போதைக்கு மயக்கத்துக்கு போறதை தவிர வேற வழி இல்ல. என்ன செய்யறதுன்னு அப்புறம் யோசிச்சுக்கலாம். என்ன பதில் சொல்லாம இருக்க? ஓ, இவளுக்கு எப்படிடா இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? பதில் சொல்லு, நீ உண்மையிலே ரேணுகாவா இல்ல இல்லையா? ராஜி, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு ராஜி. மனசெல்லாம் படபட நடிக்குது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் ப்ளீஸ். அம்மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் அந்த மல்லியோட சேர்ந்துட்டு என் அக்காவை சித்திரவதை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, என் அக்கா எப்படி இருக்கா, அவளுக்கு எப்படி வேர்த்து இருக்கு தெரியுமா? அன்னைக்கு மாதிரி ஃபிக்ஸ் வந்தா யார் பொறுப்பு? இப்ப நான் போனை வைக்கிறேன், உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய், நில்லு நில்லு நில்லு. அப்பா, ஒரே நாடகத்தை எவ்வளவு நேரம் தான் போடுவீங்க? கொஞ்சம் நிறுத்துங்க. நான் கேக்குறத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏ ரேணுகா, நீ பெத்த பொண்ணு வெண்பா இங்க இருக்கா. உன் அப்பா வாமான்னு கூப்பிட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. ஏன் உன் பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஒருவேளை நீ உண்மையான ரேணுகாவா இருந்தா அப்படி நீ அவளை விட்டுட்டு போயிருப்பியா?
இங்கதான் அதுவா? என்ன அதுவா? ஒரு பெத்தவ செய்யற காரியமா இது? உலகத்துல எந்த அம்மாவாது இப்படி இறக்கமே இல்லாம பெத்த புள்ளைய விட்டுட்டு அவ பாட்டுக்கு போவாளா? ராஜி, கல்யாணம் நின்னு போச்சு. அந்த அப்செட்ல எனக்கு இது தோணவே இல்ல. கல்யாணமே நின்னு போயிருந்தாலும் இத நீ பண்ணக்கூடாது. மனநலம் பாதிக்கப்பட்ட அம்மா கூட குழந்தைய பத்திரமா வெளியில கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவா. தாய்மை உணர்வு அவ்வளவு புனிதமான உணர்வு. எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம நீ பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போற? அம்மா, ரேணுகா இன்னும் கம்ப்ளீட்டா குணமாகல. அவளுக்கு இன்னும் பல விஷயம் புரியாம தான் இருக்கு. இங்க நானே அவளுக்கு ஒவ்வொன்னா புரிய வச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் பணம் எல்லாம் எதுவும் சரியா புரிய மாட்டேங்குது ராஜி இது வரைக்குமே. ஏய், புரியுதோ புரியலையோ, ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு இறங்கிட்டா முழுசா இறங்கிரணும். இத பாரு, வெண்பா இங்க உட்காந்துக்கிட்டு இந்த கேள்வியை கேட்டா. அவங்க அப்பா கூப்பிட்டதும் ரேணுகா அப்படியே கிளம்பி போயிட்டாலே, என்ன ஏன்பா கூப்பிடல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த அறிவு ஏன் உங்க யாருக்குமே இல்ல? இதான் நீங்க தோக்குற இடமோ அந்த மல்லி ஜெயிக்கிற இடமோ. என்ன வேணா நடக்கட்டும், அவ தலை மேல இடியே வந்து விழுந்தாலும் அவ என்னைக்காச்சும் வெண்பாவை விட்டு கொடுத்திருக்காளா? விஜய் மனசுக்குள்ள நுழையறதுக்கான சாவி வெண்பாதான்னு தெள்ள தெளிவா புரிஞ்சவ அந்த மல்லி. அதனாலதான் நம்ம யாராலுமே அவளை ஜெயிக்க முடியலையே. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். இப்போ நம்ம எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு அவ மறுபடியும் உள்ள வந்து ராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? வெண்பாதான் காரணம். வெண்பாவை அந்த மல்லி அப்படி இருக்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் காரணம். வெண்பாவை நீ அப்படி பிடிக்காத வரைக்கும் நீ என்னைக்குமே விஜய் மனசுக்குள்ள வரவே முடியாது. ராஜி, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு இப்ப குழந்தை மாதிரி கேளு. இத பாரு, வெண்பாதான் உன்னோட துருப்பு சீட்டு. வெண்பாவை நீ இருக்க புடிச்சுக்கிட்டனா இந்த கடலை நீ ஈஸியா கடந்துடலாம். இல்லனா அப்படி கடலோட போயிட வேண்டியதுதான். என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாரு. நான் போனை வைக்கிறேன். நம்மளால முடிஞ்சத கொளுத்தி போட்டாச்சு. இனி என்ன பண்றதுன்னு அவளுங்களே முடிவு பண்ணட்டும். என்னங்க, தூங்கலையா? தூக்கமே போயிடுச்சு மல்லி. எப்பவும் படுத்த உடனே ஒரு நிமிஷத்துல தூங்கிடுவேன். இப்ப அப்படி என்னால தூங்கவே முடியல. பிசினஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையாங்க? பிசினஸ்ல எனக்கு பிரச்சனையே வராது மல்லி. பிசினஸ்ல வர எதையுமே நான் பிரச்சனையா பாக்குறதே இல்ல. அந்த பிரச்சனை எல்லாம் என்னால ஒரே நாள்ல சால்வ் பண்ண முடியும். ஆனா லைஃப்ல ரேணுகா உனக்கு எனக்கும் இடையில ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கேன். அது என்ன ரொம்ப படுத்துது மல்லி. எனக்கு நியாயம் படுறதா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பொதுவான நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நான் யோசிக்கணுமே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலங்க. மல்லி, என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் என் மனைவி. எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டணும் அப்பவே என் வாழ்க்கைய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஒரு மனைவியா உன் மேலதான் எனக்கு அன்பும் காதலும் இருக்கு. ஆனா ரேணுகாவை என்னால அப்படி பார்க்க முடியல. ஏன்னே தெரியல. அவ மேல அந்த பழைய பாசம், அட்டாச்மெண்ட், பாண்டிங் எதுவுமே வரமாட்டேங்குது. ரேணுகா மேல அக்கறை எடுத்துக்க வேண்டிய கடமை மட்டும்தான் இருக்கு. அவ இந்த குடும்பத்துல ஒருத்தி, வெண்பாவுக்கு அம்மா, அவ்வளவுதான். அதை தாண்டி எனக்கு வேற எந்த உணர்வும் இல்ல. இந்த விஷயத்துல நான் நடந்துக்கிறது சரியா தப்பா எனக்கு எதுவுமே தெரியல மல்லி. அவ உங்க ரேணுகா இல்லங்க. அதனாலதான் உங்களால பழைய பாசத்தோட அவகிட்ட நெருங்க முடியல. உள்ளுணர்வுங்கிறது அதாங்க. நீங்க அப்படி நடந்துக்கிறது தான் இப்போதைக்கு நல்ல விஷயம். அதனால தப்பு பண்றீங்களோன்னு உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாங்க. மல்லி, என்ன யோசிக்கிற? நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறியா? இல்லங்க, உங்களால தப்பு பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த குழப்பமும் வேண்டாம். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம எப்பவும் போல நீங்க நீங்களாவே இருங்க. எல்லாத்தையுமே காலம் சரி செய்யும். இப்ப நீங்க படுத்தீங்கன்னா வெண்பாக்கு நீங்க கை கால் பிடிச்ச மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்சு விடுவேன்.
என்ன சொல்றீங்க? மல்லி, நீ, நான், நம்ம வெண்பா இப்படி இருக்கிறது எப்பவுமே மாறக்கூடாது. மாறாதுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ, சொல்லுங்க நல்ல தம்பி. ஹலோ விஜய், உங்க மாமனார் வீட்ல பணம் காணாம போனதை பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, நான் அவரை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு வந்தேன். சரிங்க நல்ல தம்பி. உங்களால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்றேன் விஜய், கவலைப்படாதீங்க. ஓகே. இங்க ஒவ்வொருத்தனும் பணத்துக்காக அவ்வளவு அல்லாடிக்கிட்டு இருக்கான். இந்த கதிரேசனை பாரு, 50 லட்சம் ரூபாய தொலைச்சிட்டு நிக்கிறாரு. 50 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டாரா? ஆமா மல்லி, யாரோ வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்திருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காரு. திடீர்னு பார்த்தா காணாம போயிருக்கு. அது எப்படிங்க அவ்வளவு பெரிய பணம் காணாம போகும்? இத்தனைக்கும் அந்த பணம் அங்க இருந்த விஷயம் நம்ம ரேணுகா, நிஷா, கதிரேசன் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டுல அவங்கள தவிர வேற யாரும் இல்ல. ஆனா பணம் மட்டும் மாயமா காணாம போயிருக்கு. அவங்க வீட்ல சிசிடிவி கேமரா அந்த மாதிரி எதுவும் இல்லையா? அது இருந்தா தான் பிரச்சனையே இல்லையே. பணம் வேற கணக்குல வராத பணம் போல இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் கிட்ட சொல்லியிருக்கேன், விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. சரிங்க, நீங்க படுங்க. சரி. அந்த சுடர் தான் அங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. அவ இருக்கிற இடத்துல அவன் இன்னொருத்தரையா திருட விடுவான். அந்த கிரிமினல் தான் இது செஞ்சிருக்கணும். என்னன்னு யோசிக்கலாம். தேர்தல் தேதி அறிவிப்பு. அண்ணே, அண்ணி, மல்லி, வா மல்லி. வாமா மல்லி, வா உட்கார். இருக்கட்டும் அண்ணே. நல்லா இருக்கியா? ம். நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க வரமாட்டேன்னு நினைச்சேன். விஜய் தம்பி விட மாட்டாருன்னு நினைச்சேன். அவர் எப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிட மாட்டார் அண்ணி. உங்களையெல்லாம் மாப்பிள்ள மன்னிச்சிருவார். என்னதான் இப்போதைக்கு மன்னிக்க மாட்டாரு. என் மேலதான் கொலவெறியில இருக்காரு. விஜய் வருத்தப்படுவாரே தவிர அப்படியெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாருன்னு. விஜய் தம்பிய விடு, அவரு நம்ம குடும்பத்து ஆளு. அவரு கோவப்பட்டாலும் திட்டினாலும் அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. அந்த மேனா மினிக்கு என்ன சொல்றா? அடங்கிட்டாளா இல்ல அங்க போனதுக்கு அப்புறமும் இன்னும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காளா? அங்க போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி ஒரு விஷயமும் தெரியல. ஆனா அவ அமைதியா இருக்கிறவ இல்ல அண்ணி. நிச்சயம் ஏதாவது பண்ணுவா. இங்க பாருமா மல்லி, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். இனி நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இங்க பாரு, நாமளும் அடிச்சு ஆட வேண்டியதுதான். அவ என்ன பண்றான்னு மட்டும் கவனிச்சு நீ அண்ணங்கிட்ட வந்து சொல்லு. இங்க இருந்து நாம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவோம். அண்ணா, அப்படி ஒரு விஷயம் தானே நடந்திருக்கு. அததான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன மல்லி சொல்லு. கதிரேசன் வீட்ல 50 லட்சம் ரூபா காணாம போயிருக்குன்னு. எவ்வளவு மல்லி சொன்ன? 50 லட்சம் ரூபா? 50 லட்சமா? நாகு நாகு, கொஞ்சம் அமைதியா இரு. நீ விஷயத்த சொல்லுமா. நிஷா அப்பாக்கு பிசினஸ்ல வந்த பணம் அத வீட்ல வச்சிருந்திருக்காரு. ஆனா திடீர்னு அந்த பணத்தை காணோம். ஏமா, வீட்ல இருந்த பணம் எப்படி திடீர்னு காணாம போகும்? அதான் அத கண்டுபிடிச்சு தர சொல்லி விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போலீஸ் ஆபீசரா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த பணம் அங்க இருந்த விஷயம் அந்த சுடருக்கு தெரியுமா? அவ இருந்த அன்னைக்குதான் அந்த பணம் வந்திருக்கு. அவ முன்னாடிதான் அந்த பணத்தை லாக்கர்ல வச்சிருக்காங்க. அப்போ அவதான் எடுத்திருப்பா. கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? கண்டிப்பா. ஆமா, அவ பின்னாடி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னீல, அவன் பேர் என்ன? ரகு. அவனும் இவளும் சேர்ந்துதான் பண்ணிருக்கான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, அவன் நம்பர் இருக்குன்னு சொன்னல, அவன் நம்பர் கொடு மல்லி. அதை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாப்போம். அனுப்பிட்டேன். சரி, நான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ராஜே, அம்மாடி ராஜே. வாங்க சார். ரேணுகா வா. என்ன யாரோ மாதிரி வந்து நிக்கிறீங்க? உட்காருங்க. வாங்க. ரேணுகா, நல்லா இருக்கியா?
என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்து நிக்கிறீங்க. நீங்க தான் எங்களுக்கு உரிமையான வீட்டிலேயே எங்களை அந்நியமாக்கிட்டீங்களே மாப்பிள. இத்தனை நாள் பந்தத்தை ஒரே நாள்ல அறுத்து எரிஞ்சிட்டீங்களே. அதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்கிறது. நான் யாரையும் அந்நியமாக்கல, எதையும் அறுத்தும் எரியல. நீங்க தான் ரேணுகாவை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிட்டீங்க. நான் தான் கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்காக நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு வார்த்தையோட நீங்க அவளை கூப்பிட்டு பேசலையே மாப்பிள. ஒரு சமயம் கூட நீங்க அவளை தேடியும் வரலையே. என் பொண்ணை உங்களுக்கு பார்க்கணும்னு கூட தோணல, அப்படிதானே? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் ரேணுகாவும் பிரிஞ்சிருக்கோன்னே நான் நினைக்கல. எப்பவும் அவன் இங்க இருப்பா, இப்ப 2 நாள் உங்க வீட்டுல இருக்கா, அவ்வளவுதான். நான் எப்போ அவளை எப்படி நினைச்சப்பனோ அப்படித்தான் இப்பவும் நான் நினைக்கிறேன். நீங்க மனசுல நினைக்கிறதுனால என்ன மாப்பிள நடந்துற போகுது? என் பொண்ணுக்கு கௌரவம் கிடைக்குமா இல்ல அந்தஸ்து தான் கிடைக்குமா? எதுக்கு இப்ப நீங்க மறுபடியும் பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரேணுகா அங்க இருக்கணும்னா இங்க விட்டுட்டு போங்க. நான் எப்பவும் போல ரேணுகாவை பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள. என் பொண்ணை எப்ப இங்க அனுப்பி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க வெண்பாவை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். என்ன வச்சு அப்படி ஷாக் ஆகுறீங்க? வெண்பா என் பொண்ணு தானே, அவளை நான் கூட்டிட்டு போறேன். ரேணுகா, நீ அங்க இருக்க போறதில்ல. ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்க தான் வரப்போற. இதுக்கு எதுக்கு வெண்பாவை நீ கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிற? மாப்பிள, அந்த கொஞ்ச நாள்ல மல்லி இங்க இருந்து போயிடுவாளா என்ன? அப்புறம் எப்படி என் பொண்ணு இங்க வருவான்னு சொல்றீங்க? நடக்காத விஷயத்த நீங்க பேசாதீங்க மாப்பிள. மல்லி எப்ப இங்க இருந்து போறாளோ அப்ப போய்கிட்டோம். அது வரைக்கும் என் மகளும் என் பேத்தியும் எங்க கூட தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நான் உலகத்துல யார வேணாலும் விட்டு கொடுப்பேன். என் வெண்பாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், அவ பெண் குழந்தைடா. பெண் குழந்தை அம்மா கூட தான் இருக்கணும். கொடுக்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? இப்போ ரேணுகா கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்ல அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏய் ராஜேஸ்வரி, அதெல்லாம் டைவர்ஸ் கேஸ்ல அப்படி சொல்லுவாங்க. நானும் ரேணுகாவை என்ன டைவர்ஸா பண்ணிருக்கோம். இது வேற கேஸ். இந்த கேஸ்ல வேற ஆப்ஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. என் வெண்பா என்கிட்ட மட்டும் தான் இருப்பா. உங்கள்கிட்டனா யாருக்கிட்ட மாப்பிள? உங்கள்கிட்ட இந்த மல்லிகிட்டையுமா? ஏற்கனவே இந்த மல்லி உங்களை வளைச்சு போட்டா, அப்படியே என் பேத்தியும் வளைச்சு போட்டுக்குவாளா? இதுக்கு மேல ஒரு நாள் கூட என் பேத்தியா வளர்க்க கூடாது. இப்பவே என் கூட அனுப்பி வைங்க. அத மட்டும் பண்ண முடியாதுங்க. நீங்க வேற ஏதாவது பேசணும்னா பேசுங்க. விஜய், இங்க பாருங்க. இப்பதான் எனக்கு வெண்பா ஏன் பொண்ணுன்னு புரியுது. இப்பதான் என் மனசுல என் குழந்தைக்கான பாசமே சொரக்குது. ஒரு தாயா இருக்கிறதுனா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்பதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தை எனக்கு தர முடியாதுன்னு சொல்றீங்களே. என் பொண்ணுதான் என்ன முழுசா குணமாக்க போறவ. தயவு செஞ்சு கேக்குறேன், அவளை என்கிட்ட விட்டுருங்க. இங்க பாரு ரேணுகா, நீ குணமாகறத நான் எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னால எப்படி வெண்பாவை விட்டுட்டு இருக்க முடியலையோ அப்படித்தான் என்னாலையும் இருக்க முடியல. புரியுதா? பார்க்காம ஒரு நாள் கூட என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் எப்படி அங்க அனுப்ப முடியும்? அப்போ ஒரு பெத்த தாய்க்கு என்னதான் மரியாதை விஜய்? என் குழந்தைய கூட நான் கெஞ்சி கேட்கணுமா? என் குழந்தைய கூட யாரோ ஒருத்தி மாதிரி வந்து பார்த்துட்டு போகணுமா? அப்பா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குப்பா. ஏய், நீ என்னடி ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற? குழந்தைய பெத்தவ குழந்தைய கேட்டு வந்திருக்கா, கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? என்ன விஜய வச்சு கேம் ஆடுறியா? ராஜி, குழந்தை எங்க குழந்தை. நான் ரேணுகா விஜய், நாங்க தனி குடும்பம். நாங்க எங்க விஷயத்த பேசிக்கிறோம், நீங்க தலையிடாதீங்க. ஏய், அப்படிலாம் விலகிலாம் இருக்க முடியாது. என்ன ரொம்ப ஆடுற? நீ இவ விஷயத்துல பண்ணிருக்க காரியத்தை இவ வேணா சும்மா விடலாம். நான்லாம் உள்ள இறங்கினு வச்சுக்கோ, ஒவ்வொன்னையும் போலீஸ் கேஸ் ஆக்கி உன்னை உள்ள தூக்கி வைக்கிற வேலையை பாத்துருவேன் சொல்லிட்டேன். நீயும் அந்த மனோகரும் சேர்ந்து இவளோட அனுமதி இல்லாம DNA டெஸ்ட் எடுத்தீங்க பாரு, அது ஒண்ணு போதும் உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு. ஏதோ போனா போதுன்னு பேசாம இருக்கேன், சும்மா என்ன சீண்டுன. ஏய் ராஜேஸ்வரி, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு நீ இடையில பேசுற? தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்காத. இத பாருங்க, வெண்பாவெல்லாம் அனுப்ப முடியாது. ரேணுகா, நீ எப்ப வேணாலும் வந்து வெண்பாவை பார்த்துட்டு போலாம்.
வெண்பா இங்கதான் இருப்பா, இங்கே இருக்கட்டும். அதையே மாப்பிள்ள நீங்களே முடிவு பண்றீங்க? உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். வெண்பா கிட்டே கேட்போம். வெண்பா என்ன சொல்றாளோ அதுபடியே முடிவு பண்ணிடுவோம். ரேணுகா, நீ என்னமா சொல்ற? ஐயோ, அவ ஒத்துக்கவே மாட்டாளே. இவர் அது புரியாம வெண்பா கிட்ட கேட்கணும்னு சொல்றாரு பாரு. என்ன சார், அவளுக்கு என்ன தெரியும்? அவளே ஒரு குழந்தை. உங்களுக்கு லீகலாவே ரைட்ஸ் இருக்குல்ல, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட கூட்டிட்டு போலாம். இல்லம்மா, சொந்த பந்தத்துக்குள்ள எதுக்குமா போலீஸ்லாம்? வெண்பா கிட்டே கேட்போம். வெண்பா என்ன சொல்றாளோ அந்த முடிவே ஏத்துப்போம். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? சரி, வெண்பா கிட்டே கேளுங்க. வெண்பா வந்தா கூட்டிட்டு போங்க, தாராளமா கூட்டிட்டு போங்க. வெண்பா செல்லம், இந்த அம்மா கூட வரியா இல்ல உங்க அப்பா கூடவே இருக்கியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.